கும்பராசிக்கான ஜூலை மாத பலன்கள். கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசியிலேயே ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல குரு, 7ல் வந்து சுக்கிரன், கேது. இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் கொஞ்சம் மாறி மாறி வராரு. ஓகே. பொதுவாகவே ராசியில் இந்த ராகு இருக்கார் இல்லைங்களா, சந்திரன் மேலே ராகு இருக்கிறனால உங்களுக்கு லாஸ்ட் மார்ச் 2025 மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து ஒரு டல்னஸ் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் கலர் வந்து குறைஞ்ச மாதிரியோ இல்லை பொலிவு குறைஞ்ச மாதிரியோ இருக்கும். முகம் வந்து மொத்தத்தில் வந்து பார்த்துறதுக்கு ஏன்டா இப்படி ஆகிட்ட, ஏன் முகம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. யாராவது ஒரு 2-3 பேராவது நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் குருவோட பார்வை ராசிக்கு கிடச்சிட்டு இருந்தனால பெரிய அளவில் இருந்திருக்காது. ஆனால் இந்த ஒரு மாதம் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும். அதுலேயும் சதய நட்சத்திரத்துலேயும் அவிட்ட நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பு இருக்கும். அதுக்கு வந்து எதுவும் ஒரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஸோ ராகு ராசி விட்டு கடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி, 7.5 சனியோட லாஸ்ட் பகுதி இது. அதாவது பாத சனி போயிட்டுருக்கு. ஸோ கட்டாயம் வந்துட்டு ஏதாவது சின்னதாக காலில் அடிபடுறது, சுளுக்கு பிடிக்கிறது, போய் டக்குன்னு வந்து நம்ம அப்படியே பெருவிரலை இடிச்சுக்கிறது, ஓகேங்களா, சின்ன ரத்த காயம் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா, பொதுவாகவே இப்போ வந்து ஒருவருடைய ஜாதகத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த மீனத்தில் சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் பாத வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்கார் இல்லைங்களா சனி, அவர் வந்து மீனத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஆணிக்கால் பிரச்சனை இருக்கும், காலில் இல்லைன்னா வெடிப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ 2ஆம் இடத்துல இந்த மீனத்தில் சனி இருக்கிறனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க. ஏன்னா பணம் பற்றாக்குறை அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பண விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. எதுவும் குடும்பத்துக்குள்ளார வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா, ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது பார்த்து கவனமாக வார்த்தையை விடுங்க. உங்களால் முடிஞ்சால் மட்டும் அந்த விஷயத்த சொல்லுங்கள். அது சொல்லாமல் நீங்கள் செஞ்சிட்றது நல்லது. ஓகே, ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ பொதுவாகவே சுகஸ்தானங்களில் இந்த பாவகிரகங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் பாதிக்கப்படும். அதாவது நம்மளுடைய தூக்கம், உணவு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம், அதாவது வீட்டுக்குள்ளார போனாலே ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கவனமாக இருங்க. வீடு மாற்றுறது, இடம், இது மாதிரி விஷயங்களையும் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, வண்டி வாகனத்தில் போகும்போதுமே கவனமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் வந்து அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து போங்க. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ராவலை குறைச்சிக்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல சூரியன். ஸோ 5ல் சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாலே மனசில் ஒரு இனம் புரியாத சலனத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடும். ஓகேங்களா, அதனால் வந்து மன ரீதியாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் வழியில் ஏதாவது திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும், அதுலேயுமே கவனமாக இருந்துக்கோங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு கருத்து வேறுபாடை கொடுக்கறது. 5ஆம் இடம்ங்கிறது உறவினர்களோட ஒரு மனக்கசப்பை கொடுக்கறது. சரிங்களா, ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்து ஒரு டிப்ரெஷனாக இருக்க மாதிரியான தன்மையை வந்து இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் கொடுப்பாரு. ஸோ கட்டாயம் உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு வர 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 பார்த்திங்கன்னா இது பெரிய அளவில் பாதிக்காது. மாத கிரகம் தானே, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17 வரைக்கும் தான் அவர் அங்கே இருப்பார் சூரியன். சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 6ஆம் இடம்ங்கிறது சூரியனுக்கு மிக உயர்ந்த ஒரு இடம்னே சொல்லலாம். ஸோ ஒரு சாதகமான இடம். 6ல் சூரியன் வரும்போது உங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கிறது, பணம் புழக்கம் அதிகமாகிறது, பொருளாதாரத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டு கொடுக்கறது, இதெல்லாம் உறுதியாக கொடுக்கும். இந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அதே ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. ஸோ பொதுவாகவே வந்து 2ஆம் அதிபதி 6க்கு போகிறாரு. இன்னொன்று வந்து குரு 6ல் இருக்கிறதுங்கிறதுமே அவ்வளோ ஒரு நம்மளுக்கு லாபமான விஷயம் கிடையாது. ஸோ குருவோட பார்வையே நம்மளுக்கு மறையுது இல்லைங்களா டோட்டலாக. அப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே வந்து அதை பார்த்து சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் குருவோட பார்வை வந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு, ராசிக்கு 12ஆம் இடத்துக்குலாம் கிடைக்கிறனால அது சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் முன்னேற்றம் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில், அதாவது கும்ப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லை கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கார். ஓகேங்களா, கேது இருக்கார். இன்றைக்கி கோச்சார குரு அங்கே போகிறாருங்கும்போது கடன் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஓகே, பொதுவாகவே இந்த குரு கேது காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு கடன் அதிகமாக வளர்த்து விட்டுரும். அது பார்த்துக்கோங்க.
ஸோ ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகேவா, இதை போட்டு எல்லாம் மனசு போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து ஃபுல்லாகவே இப்போ மெமரி எங்களை விட நீங்கள் தான் நல்லாவே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஜாதக கட்டத்தில் கேது இருக்கிற இடத்துல குரு வராருங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஆன்மீக வழிபாடுகளை அதிகமாக ஈடுபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை அதே இடத்துல சூரியன் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ நல்ல வேலை கிடைக்கும். அங்கே சனி இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். சுக்கிரன் இருந்தாலும் நகை நட்டுகள் வாங்குறது இது எல்லாமே நடக்கும். ஸோ என்ன உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குங்கிறத பொறுத்து. ஓகேங்களா. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கே வந்துடுறாரு. அப்போ பொதுவாகவே 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இது ரெண்டுமே வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஓகேங்களா. எப்படி 7ஆம் இடத்துல சூரியன் வந்தால் பிரச்சனைகள், ஈகோ இதெல்லாம் தலை தூக்குதோ அதே மாதிரி தான் சுக்கிரன் வரும்போதுமே நிறைய குட்டி கலாட்டாவை பண்ணிவிட்டு போயிடுவார். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்த அந்யோன்யத்தை வந்து குறைச்சிருது. சரிங்களா. அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் வந்ததுன்னா பெருசாக பிரச்சனை வந்து பெருசாக்கிக்காதீங்க. பொதுவாக வந்து இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க எல்லாமே மாத கிரகங்கள் தான். அதாவது நிரந்தர பலன் கிடையாது. சின்ன சின்ன பலன்கள் தான். என்ன ஒன்று உங்களுக்கு சப்போஸ் அதே இடத்துல உங்கள் ஜனனகால கிரகங்கள் ஏதாவது இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா தான் அந்த பின் விளைவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, சுக்கிரன் பார்வையில் எந்த கிரகமும் இல்லைன்னா அது பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. ஸோ தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா. பொதுவாகவே வந்து இந்த கும்ப ராசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அவிட்ட நட்சத்திரத்தோட 3, 4ஆம் பாதம் இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1 to 4 பாதமும் இந்த கும்பத்துக்குள்ளார வரும். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இந்த கும்பத்தில் இருக்கும். ஸோ இவங்க என்ன ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அவிட்ட நட்சத்திரம். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், விமர்சனங்களை வந்து நினச்சி கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. என்ன விமர்சனம் வந்தாலும் அதை வந்து ஜஸ்ட் ஓகே இதை எப்படி சரி பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது, என்ன நல்லதா கெட்டதான்னு பார்த்து கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பொதுவாகவே வன்னிமரம் விநாயகர் இருக்கார் இல்லைங்களா. வன்னி மரத்தடியில் விநாயகர் இருப்பார். அந்த மாதிரி கோவில்களில் இருக்கும். நிறைய கோவில்களில் வந்து வன்னிமரம் விருட்சமாக இருக்கும். அந்த வன்னி மரத்தில் இருக்கிற விநாயகருக்கு தீபம் போட்டு சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக அந்த வன்னி மரத்தில் வர காற்று இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் சொல்கிற எல்லா நட்சத்திரங்களுக்கும் உரிய ஸ்தல விருட்சம் மெயின் என்னென்னா அதில் மூலமாக கிடைக்கிற காற்றை நல்லா நீங்கள் சுவாசிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கிற ஸ்தல விருட்சம் அடியில் மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது உட்காந்துட்டு வாங்க. ஸோ நல்லா ஃபீல் பண்ணுங்கள், அந்த காற்றை நல்லா சுவாசிங்க. அதுவே வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து அதை வன்னிமரம் இருக்கிற விநாயகரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உணவில் வந்து தக்காளி அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்து வந்து இதில் இருக்கிற சதய நட்சத்திரம். ஸோ சதய நட்சத்திரம் பயங்கர நாலேஜு, பயங்கர மெமரி பவரு. ஓகேங்களா. அதாவது சதயம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மெடிசன் ரிலேட்டடாக ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு பர்சன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து முக்கியமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலச வழிபாடு பண்ணுறது, பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவங்க வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. கடம்பு மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த கடம்பு மரம் செலவிருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அதே மாதிரி உணவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான திராட்சை இருக்குது இல்லைங்களா, பன்னீர் திராட்சை, அந்த பன்னீர் திராட்சை வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. புரட்டாதி நட்சத்திரம். ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறக்குது அப்படின்னா பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஃபினான்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும். ஓகேங்களா. அதனால் வட்டி பிஸ்னஸ், ஃபினான்ஸு இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி லோன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் லோன் வாங்கிட்டாங்கன்னா திரும்ப கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கடன் எக்காரணத்தை கொண்டும் கடன் மட்டும் வாங்காதீங்க. குபேரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ ஏதாவது ஒரு யோகா, மெடிடேஷன், ஆசனங்கள் பண்ணுறது ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய பாதத்தை தொட்டு நீங்கள் எந்திரிக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. நின்றுட்டு உங்கள் பாதத்தை தொடுறதே வந்து நல்லது. ஸோ மற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி சூரியன் வழிபாடு பண்ணுறது. ஏன்னா பொதுவாகவே இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக் பெயின் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா. தலைவலி, பேக் பெயின் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ கட்டாயமாக யோகா பண்ணுறது, எல்லாருமே யோகா பண்ணுறது நல்லது. புரட்டாதியில் பிறந்தவங்க முக்கியமாக யோகாசனங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. திரிகாசனம் இதெல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஓவராலாக வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கலச வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க.
ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதம் வந்து மனம் சார்ந்து தான் உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். வேணா நீங்க நோட் பண்ணி பாருங்க. மனம் சார்ந்து தான் உங்களால ஸ்டேபிளா இருக்க முடியாது. மனசுல ஒரு பயம் இருக்கும். ஸோ இது சார்ந்து தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது ஆரம்பமாகும். இப்ப எப்படி காவேரி ஒரு இடத்துல தொடங்குதுங்கிற மாரி, உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து மனசு தான் காரணமா இருக்கும். அதனால வந்துட்டு மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணுங்க. கலச வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? வீட்லயே வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ரைடேஸில் வந்துட்டு ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கோங்க. செம்போ இல்லை பித்தளையோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. அதில் பாதி தண்ணீர் நிரப்பிக்கோங்க, பாதி பன்னீர் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? பன்னீர் கிடச்சிதுன்னா வாங்கி பன்னீர் ஊற்றுங்க. இல்லைன்னா நல்ல தண்ணியே ஊற்றிக்கோங்க போதும். ஆனால் நிற சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் போட்டுக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு ரூபாய் காயினு, மஞ்சள், குங்குமம், ஓகேங்களா? இதெல்லாம் வச்சுட்டு மேலே வந்து தேங்காயோ இல்லை வேப்பிலையோ கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ வேப்பிலையை வச்சு இல்லை மாவிலை வச்சு அது மேலே ஒரு தேங்காய் வந்து வச்சுக்கோங்க. நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு நல்லா அழகாக பண்ணிக்கோங்க. இது பண்ணிவிட்டு நல்ல ஒரு பச்சரிசி வாழை இலை இருக்குது இல்லைங்களா? வாழை இலையில் ஒரு படி பச்சரிசி போட்டு இந்த கலசத்தை வச்சு நல்லா மல்லிகைப்பூலாம் போட்டு இது மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இல்லை உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கும் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான்னு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு இப்படி தான் அப்படிதான்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசார என்னைக்கு நல்ல மைண்ட்ஃபுல்லாக வழிபாடு பண்ணுறீங்களோ அதுதான் சிறப்பான விஷயம். இருந்தாலும் சொல்கிறது என்னோட கடமை. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த கலச வழிபாடு பண்ணிட்டு வர பாருங்கள். முக்கியமாகவே கலச வழிபாடு பண்ணுறது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு நியரில் எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கோங்க. அந்த கும்பாபிஷேக நீர் உங்கள் மேலே படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது. கும்பராசிக்கு கூடுதல் சிறப்பு. ஓகேங்களா? ஸோ கலச வழிபாடு பண்ணுங்கள். அந்த கலசத்தில் தண்ணீர் வைக்கிறீங்க இல்லையா? அது வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நீரை வந்து காம்பவுண்ட் வால் இருக்கும் இல்லைங்களா? அது கீழே நம்ம கால் படாத மாதிரி விட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. வீடு ஃபுல்லாகவுமே தெளித்து விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து கும்பராசிக்கு வந்து மனசை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். மனசை வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது. ஸோ மனம் சார்ந்து என்னென்னலாம் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ, ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.